Mutikkum, 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 mutikkum,
சங்ககால சீர்மரபின் சார்பு ஹலோ சங்ககால சீர்மரபில் சரித்திர சான்றுகளில் இயல் இசை கூத்து என முத்தமிழால் வளர்த்த மேதைகள் இளங்கோ வடிகளும் வள்ளுவ பிறந்தகையும் நாளடியாரும் கம்பனும் பாரதியும் நாடக கலைகளை உருவாக்கிய அருமர் மாசான் தூத்தா சங்கரலட்சுமி அவர்களும் வரதிமார் கலைஞரும் பம்பல் சம்பந்த முதலியாரும் நமக்கு ஆக்கிய தந்திரங்களில் ஒன்றான கந்தபுராண காவியத்து நாயகியாய் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐம்பரினங்களில் பாளையரை நீக்கி நான் இளைஞர்களுக்கு தலைவனாக குறிஞ்சி நாட்டின் அத்தாணி மண்டபத்தில் குழுவிட்டுக் கொண்டிருக்கும் எனது வளர்ப்பு தந்தை நம்பி என்பவருக்கும் நங்கை மோகினிக்கு மகளாக வள்ளியை நான் பணிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் 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 பலே. நன்றி நன்றி நன்றி. இங்கே வள்ளி நாயகியாக வேடம் மடிக்கும் திருமதி மணப்பாறை அம்சப்பிரியா அவர்களுக்கு பொன்னாடை வருத்தப்படுகிறது. ஆமாம், வள்ளி மட்டும் கிடையாது, வெள்ளையம்மா, மகமாயி, சந்திரமதி, அனைத்து நாடகங்களும் தெரிந்த நடிகை. எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. கொஞ்சம் ஜோராக கை தட்டின செவனேன்னு உட்காந்துருந்தேன். எப்படி இந்த மாலை வந்து காலையில் வரைக்கும் தான் இருக்கும், மாலை போட்டால் காலையில் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் அந்த பொன்னாடை எடுக்கிறப்பெல்லாம் நமது ஊர் பேர் யாபக சின்னம். நீங்கள் மனசார எனக்கு பொத்துறீங்கன்னு நான் நினச்சிக்குவேன். இப்படி செவனேன்னு உட்காந்துருந்தேன், அவங்களுக்கு எல்லாம் பொத்துறாங்கன்னு நீங்கள் வீட்டில் இருப்பீங்கல்ல. சரி, கை தட்டுங்க இப்போ. நன்றி நன்றி நன்றி. கை தட்டான உற்சாகமாக இருக்கு. சே, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. மைக்கு குயிக்கு ஏன்னா மைக்கு தம்பி சரவணே சத்தியமா சொல்றேன், எனக்கு சம்பளமே வேணாம். அப்பு அருமை அமைச்சிருக்கீங்க. உயிரை பணைய வைத்து செய்யக்கூடிய ஒரே தொழில் என்னன்னா ஆடியோ ஒன்று தான். என்ன சாப்பிட்டீங்களா? அப்பு 3 நாளைக்கு முன்னாடியே வந்திருப்பீங்க, அப்படி தானே? ஏன்னா உயிரை பணைய வைத்து செய்யக்கூடிய ஒரே தொழில் என்னன்னா கரண்டில் செய்யக்கூடிய வேலை. அவங்க கை வண்ணத்தை பாருங்க, எவ்வளோ அருமையாக அமைச்சிருக்காங்க இல்லையா? அதனால உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகிறது. வணக்கம் வணக்கம். அதற்கு பிறகு பக்க மேளங்கள் கோடான கோடி வணக்கம். தவமா தவம் இருந்தாலும் வரமா வரம் இருந்தாலும் இப்படி பக்க மேளங்களை சந்திக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. உண்மையுமே சொல்லுங்க, எனக்கு ஒரு வைராக்கி வச்சு வந்திருக்கேன். மதுரை பக்க மேளத்தை சந்திக்கணும், உங்களெல்லாம் உங்கள் உசுரை எடுக்கணும்னு ஒரு வைராக்கியம் வந்திருக்கேன். ஆமாங்க, உங்களெல்லாம் சந்திச்சதுனால தான் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறிருக்கேன் இல்லையா? நன்றி நன்றி. அதற்கு பிறகு நமது மக்கள் நீங்கள் கீழே உட்காந்து எங்களை மேலே நிற்க வச்சு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அதற்கு பிறகு நமது நாடக அமைப்பாளர் யார்? இப்போ அழகு எம்சி அழகு எம்சி அழகு அழகுனா வீரபாண்டிய கட்டபொம்மன் இடத்துல பெரிய தனக்குன்னு ஒரு இடத்த பதிச்ச முத்திர வச்ச அழகு நடிகை. அவரு மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு நடிகரை எந்த நடிகரை போட்டால் நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கலாம் அப்படின்னு எங்களெல்லாம் உரையாடி போட்டிருக்காங்க. அதனால நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். அதற்கு பிறகு உணவு. ஏன்னா போதும்னு சொல்கிற வார்த்தை 2 வார்த்தை தான். ஒன்று சாப்பாடு, இன்னொன்று அடி. ஆமாம், நான்லாம் நேற்று நிறையா சாப்பிட்டேன், இன்னைக்கு அதோட நிறைய சாப்பிட்ருக்கேன். ஆமாம், 2 சாப்பாடுல. ஆமாம், அதனால் உணவளித்த நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகிறது வணக்கம். அதற்கு பிறகு நமது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி அவர்களையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். நன்றி. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? என்ன? அதற்கு பிறகு நமது யூடியூப் சேனல். ஆமாம்,
நாடக மேடை 3 நாளாச்சு பார்த்து. அம்மா மின்னல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் மின்னுட்டு போயிடுறீங்க. இன்னைக்கு தான் பார்க்குறேன், ரொம்ப நாள் ஆச்சு. நானும் பார்த்து 1 வருஷத்துக்கு ஆமா 2 வருஷம் ஆகுது. அப்படியா? சும்மா சொல்ற அப்படியா? நல்லா இருக்கீங்களா? மறக்கத்தா முடியுமா மேடை நாடகம் உங்களை மறக்கத்தான் தோணுமா? உலக அளவுல அம்சப்பிரியனா யாருன்னு தெரியுமா? நமது பிவி சாமி VM சாமினா யாருன்னு தெரியுமா? தெரியாதுமா. நமது தம்பி சக்தின்னு யாருன்னு தெரியுமா? மருது யாருன்னு தெரியுமா? நமது ராமனா அவங்க யார்? உலக அளவில் எங்களை பெயர் பெற்று கொடுத்து யூடியூப் எடுக்கிறது பெருசு இல்லை, விடிய விடிய முழிச்சு அதை உட்காந்து எடுத்து வீட்டில் போய் எடிட் பண்ணுவாங்க. அதை அமைச்சு உலக அளவில் எங்களை பெயர் எடுத்து கொடுத்த நமது யூடியூப் சேனல் மேடை நாடகம் கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதாவது என்றும் அழியாம என்னைக்கும் அழியாது. நெட்டில் விட்டுறாங்கல்ல, அங்க இருந்து ஒரு ரெக்கார்டு ஊரா. ஆமா, ஏன்னா நம்ம ஊர் மக்கள் மட்டும்தான் இந்த நாடகத்தை பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது, உலக அளவுல எல்லாமே பார்க்குறாங்க. அமைத்து கொடுத்த தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம். சரி, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லணும்ல. எதுக்கு கேட்கணும்ல? எதுக்குமா கேட்டா தான் சிறப்பு. ஏமா எதுக்குமா வந்தீங்க? எதுக்கு தான் வந்திருக்கேன்? எதிர்க்கவா? ஆமா. எங்களை எதிர்த்து நீங்க ஜெயிக்க முடியாதம்மா. அடேப்பா, என்னெல்லாம் போட்டி போட்டு ஊரா கிளம்புனா போயிட்டாங்க. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, சண்முகா, சரவணா, சக்திவேலா, ஞான பண்டிதா, அப்பா VM சாமி. எத்தனை பேருமா? நேத்து நீங்க தான் என் உசுரை எடுத்துட்டீங்க, இன்னைக்கு நீங்க தான் வருது. உங்களை சந்திக்கணும். சிறு வயதா இருந்தாலும் 2 பேரும் எப்படி கலக்குறீங்க? உங்க கல்யாணம் அதை ஒரு பொடியை எப்படி கலக்குனா சொல்றேன். உங்க கல்யாணத்துக்கு என்னையவே போடுங்க, பாடுறதுக்கு தான் ஒரு கச்சேரி வச்சிருவோம். போலாமா? அப்படிங்க.
ஏங்க முருகனையே பத்தி பாடுறேன், ஏன்னு கேளுங்க. ஏன் அவரையே பாடுறீங்க? முருகனை எனக்கு உசுறு. கடவுளே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு பெண் நடந்து ஓடி ஓடி வந்திருக்கேன். யார் அந்த கடவுள்? குலக்கடவுள் முருகப்பெருமான். ஏன்னா முதல் தாரம் இருக்கு. ஏமா கடவுளை எப்படிமா கல்யாணம் பண்றது? கடவுளை ஏனால் நேர பார்த்திருக்கமா? இல்ல, பார்த்ததில்ல. அந்த கடவுளையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு வந்திருக்கேன். அது எப்படிமா நடக்கும்? என்னையாட்ட விரும்பினவோ ஒருத்தி கூட கிடையாது. ஒரே ஒருத்தர் தான். யாரு அந்த ஒருத்தர்? யாருன்னா முருகப்பெருமான். நீங்களாம் உதட்டால விரும்புவீங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது. உள்ளத்தால நேசிக்கிறவன் நான். நம்ம வீட்டில் பாருங்களேன், ஒரு காலண்டர்லேயே ஒரு போட்டோலேயே பாருங்களேன் முருகன் இருப்பார். அவரை பாருங்களேன், காலையில போய் பாருங்க, ஆனா பார்த்துக்கிட்டே இருப்பார். அழகன் இல்லையா? ஆமா, அழகிலே சிறந்தவர் முருகப்பெருமான். ஆமா, அழகன். அவரையே நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு வந்திருக்கேன். சாப்பிட முடியல, தூங்க முடியல. வராதுல்ல. இப்போ வர்றப்ப நான் சாப்பிட்டேனா சத்தி? நான் சாப்பிட்டேனா? 3 தோசை 4 தோசை சாப்பிட்டீங்க. அதை வச்சு அந்த சிக்கன் ரைஸை கூட எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? சாப்பிட முடியல, தூங்க முடியல. கனவுல வர்றாரு, ஒண்ணு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. நானும் முரண்டு முரண்டு படுக்கிறேன், தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த காதல்னு வந்துருச்சுன்னா, இந்த 13 வயசுல இருந்து இந்த 16 வயசுக்குள்ள வர்ற காதல் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த கைபேசின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது செல்லு. இந்த செல்லு வந்துருச்சு, அதை எடுத்துட்டு போய் ஒரு மூலையில உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, யாரு கூப்பிட்டாலும் காதுக்கே வாங்கிக்க மாட்டாது. அது ஏன்? அந்த காதல். இந்த கொரோனா வியாதியோட வந்துடலாம், இந்த காதல் வியாதி மட்டும் வரவே கூடாது. எனக்கு அந்த காதல் வந்துருச்சு, நான் காதலிக்கிறேன். வாழ்த்துக்கள். ராமு காதலிக்க சொல்லிட்டாருல. அந்த காதல் எனக்கு வந்திருக்கிறேன். எப்படி? முதல் தரமா இல்ல, 2ஆம் தரமா போகணும். முதல் தரத்துக்குலாம் மதிப்பு கிடையாது. ஏமா முதல் தரம் இருக்குன்னு தெரிஞ்சு 2ஆம் தரத்துக்கு ஏமா அப்படி தவறிய? அதுதான் சிறப்பே. முதல் தரம் இருக்குதுன்னு தெரிஞ்சு 2ஆம் தரமா நான் போறேன் பத்தியா, அதான் கெட்டிக்காரி நான். இங்க வரையா? ஏன்னா 2ஆம் தரமா போனாதான் கணவர், கட்டிய கணவர் வான்னா வருவாரு, பொண்ணா போவாரு, உட்காருன்னா உட்காருவாரு. ஆமா, நாங்களாம் வாங்கி பழக்கம் கிடையாது, விட்டது தான் பழக்கம். ஆமா, அப்படிப்பட்ட ஆள் நான். அதனால முருகப்பெருமான் நினைச்சு வந்திருக்கேன், மனசார காதலிக்கிறேன். நமது வீட்டு பெண்கள் காலையில் எழுந்தவுடன் முதல் சேவல் கூவாதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். எழுந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போடணும். கோலம் எதால போடணும்? எல்லாம் கோலம் மாவுலே போட்டிருப்பீங்க, கல்லு மாவுல தான் போடுறாங்க. தயவு செய்து இனிமே அந்த தவறை செய்யாதீங்க. ஏன்னா பச்சரிசி மாவால கோலம் போட்டா நாம என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் எறும்பு ஜீவராசிகள் வந்து சாப்பிட்டு போச்சுன்னா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடுமா. அதனாலதான் பச்சரிசி மாவால கோலம் போட சொல்றேன். அதற்கு பிறகு ஆண்கள் எழுந்தவுடன் குளிக்கணும். குளிச்சிருக்கீங்களா? நாங்களாம் குளிக்காமையா வருவோம். காவல்துறை அதிகாரிங்கிறீங்க, காலையும் குளிக்கணும், மாலையும் குளிக்கணும். 2 வேளை குளிப்போம். 2 வேளையும் குளிப்போம். 2 வேளையும் 2ஐயும் செய்யணும். 2னா என்ன? காலையில எழுந்தவுடன் குளிக்கணும், மலம் கழிக்கணும். மாலை நேரத்திலையும் குளிக்கணும், மலம் கழிக்கணும். அதான் உடம்புக்கு நல்லது இல்லையா? அதனால குளிச்ச உடம்பு எங்க தோட்டுவீங்க? முதுவை தோட்டணும். ஏமா? அதற்கு பிறகு முகத்தை தோட்டணும். ஏன்னா முகத்தை தோட்டிட்டு தானே அப்புறம் முதுகு தோட்டுறான். அப்படியே சொல்லி கொடுங்க, எல்லாம் பார்க்கட்டும். தண்ணி வடியுது, முதுவை தோட்டணும், அதற்கு பிறகு முகத்தை தோட்டணும். ஏன்னா முதுகுல இருக்கிற மூதேவி போய் முகத்துல இருக்கிற சீதேவியை கொண்டு வரணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு 60 வயசு ஆச்சு, இப்பதான் நீ சொல்றத நான் கேட்கிறேன். தெரிஞ்சுக்கங்க. அதானே. ஒண்ணு தெரியுமா? வயசை மட்டும் சொல்லாதீங்க, எப்பவும் சொல்லக்கூடாதுங்க, இளமை குறையும். அப்படிதானே, உள்ளதை சொல்லி சொல்லாதீங்க. ஆமா, அதனால மனசார நினைச்சு வந்திருக்கேன். உண்மையிலேயம்மா, நீ குளிச்ச உடனே உன் ஞாபகம் தான் வரும். அப்படியா? ஆமா, குளிக்கிறப்ப எங்க தோட்டணும்? சப்ரியா சொன்னாலே மோத்த தொடைக்க கூடாது. அதுக்கு தான் வள்ளி திரும்ப நாடகம் வச்சிருக்காங்க. நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை கத்துக்கணுங்கிறதுக்காக வள்ளி திரும்ப நாடகம் வச்சிருக்காங்க இல்லையா? சரிங்க, நான் முருகனை நினைச்சு வந்தேன்னு சொன்னேன். இன்னையில இருந்து அதை ஃபாலோ பண்றேன். ஆமா, முதல்ல முதுகு துடைக்கணும். ரைட். அதுக்கு பிறகு முகத்தை, அதுக்கு பிறகு உடம்ப, கை காலை தோட்டணும் இல்லையா? போலாமா? தலை எப்ப தோட்டதுமா? தலையை நீ எப்ப வேணாலும் தோட்டிக்க. ஆமா, போலாமா? நீங்க அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம்
சொல்லடி. சரி, இணை பிரியாத நண்பர்கள் நீங்க 4 பேருமே. உங்களை பிரிக்கவே முடியாதாம்மா? நீங்க நினைச்சா பிரிச்சிடலாம். உண்மையை சொல்றாங்க. பரவாயில்ல. ஏன்னா ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். எல்லா பொண்ணும் நினைச்சா சாதிக்க முடியாது. நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் சாதிப்பேன். இப்ப இணை பிரியாத நண்பர்கள் இங்க 4 பேருமே. இரண்டுமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரே பொருள் என்னன்னா 2 கண்கள். ஏன்னா கண்களை விட பாச உலகத்துல வேற எதுவுமே இல்லை. கண்கள் அந்த கண் அடிச்சிடறேன்ல சொல்லி முடிஞ்சு. கண்களால சாதிக்க முடியாது வேற எதுவுமே இல்லை. அதனால இரண்டுமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரே பொருள் என்னன்னா 2 கண்கள். 2 சேர்ந்தே தூங்கும், 2 சேர்ந்தே பார்க்கும், 2 சேர்ந்தே அழுகும். இப்ப நான் இங்க நிக்கிறேன். கண்கள் 2 என்று உன்னை கண்டு தேடுதே. எனக்கு வெக்கமா இருக்கு நீங்க பாடும்போது. அதனால குலுக்கு சீட்டு போடுவோம். நீங்க குலுக்கு சீட்டு யாரு பேர் விழுந்திருக்கோ அவங்கள நான் காதலிக்கிறேன்னு. ராமருக்கு பேரு தான் விழுகு. பூராவே உன் பேரா எழுதி போட்டா உங்க பேரா வரும். சரி, குலுக்கு சீட்டு போட்டுருவோம். சரி, குலுக்குவோம், எடுத்துருவோம். ராமருக்கு விழுந்துருச்சு. குலுக்கு சீட்டு எடுத்தாச்சு. இன்னைக்கு யாருக்கு விழுந்துச்சு? ராமருக்கு. போலீஸுக்காருக்கு விழுந்துருச்சு. ஆமா, வெங்கியடி நீ ஒவ்வொரு நாளையும் கலந்துக்கிட்டே போற. VM சாமிக்கு விழுந்துருச்சு. சரி, உண்மையிலுமே என்கிட்ட மாட்டினா அதனால அதோட குலோஸ். ஐயாப்பா. ஆமா சாமி. சொல்லுமா கண்ணே. உங்களை நான் மனசார காதலிக்கிறேன். என்ன பிடிச்சிருக்கா? உன்னை பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஏங்க நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன். ஐயோப்பா. நீங்க விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன். ஏன்னு கேளுங்க. ஏன்? உங்க மேல அவ்வளவு பாசம். உங்களை கொல்ல பிரியம். கொல்ல பிரியுமா? எல்லாத்துக்கும் அடறாங்கறிய. என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? என்னை விட்டு நீங்க போக மாட்டீங்க? போக மாட்டோமா. நிஜமா? நிஜமா. சத்தியமா? சத்தியமா. போன உங்களை கேட்பேன். எப்படி? இணை பிரியாத நண்பர்கள் வேணுமா இல்ல உயிருக்கு உயரான காதல் வேணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர்கள் இருந்தாலுமே ஒன்னே விட முடியாதுல்ல. உழைக்க தெரிஞ்ச ஆம்பளை பரவாயில்ல. ஏன்னா உயிர் காப்பான் தோழன், கொலை செய்வாள் பத்தினி. என்னைக்குமே சொல்றேங்க, தோல் கொடுத்து காப்பாத்துற நண்பன் தான் என்னைக்குமே பெருசு. ஆமா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் எத்தனை சோகம் நடந்தாலும் அப்பாட சொல்லுவோமா, அம்மாட்ட சொல்லுவோமா, கூட பிறந்த அண்ணன் தம்பிட்டு சொல்லுவோமா, கூட பிறக்காத தோழிட்டு சொல்லிடுவேன். இல்ல, உயிர் கொடுத்து காப்பாத்துற நண்பன் தான் என்னைக்குமே சொல்லுவோம். நட்பு. ஆமா. அதற்கு பிறகு கொலை செய்வாள் பத்தினி. என்னைக்குமே சொல்றேங்க, என்னையும் வச்சுதான் சொல்றேன். பொம்பளை பிள்ளைய நம்பாதீங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைய மனசு அப்பப்ப மாறும். ஆனா ஆண்களுடைய மனசு மாறவே மாறாது. உள்ளத சொல்றாமா, உள்ளத சொல்ற. ஆரம்பத்துல என்ன சொன்னாங்களோ அது கடைசி வரைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைய அப்படி கிடையாது. அப்படியே இப்போ பச்சோந்தி மாதிரி மாறிடுவாங்க. அதான் கொலை செய்வாள் பத்தினி. என்றைக்குமே நாம விரும்புறதை விட நாமளை யாரு விரும்புறாங்களோ அந்த வாழ்க்கை தான் சிறக்கும். ஆமையா இல்லையா? நன்றி நன்றி. சரி, அதுக்கெல்லாம் நீங்க லைக் பண்ண மாட்டீங்க. அந்த முருக பெருமானை நான் நினைச்சு வந்திருக்கேன். எப்படியெல்லாம் தெரியுமா? எப்படி? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. எதையுமே மனசுல வைக்க கூடாது. அதை உங்கள்ட்ட சொல்லிட்டா மனசு பாரம்லாம் குறைஞ்சு இறங்கிரும். கூறக்குயில் சேவலை பார்த்து படிக்கிற பாட்டு நீயும் பதில் சொல்ல கேட்டு மாமா மாமா ஏமான்னு கேட்டாங்க. ஏமா மயங்கிடலாம். என்னைய பார்த்த பாவமா இல்லையா? மகிழ்ச்சியா இருக்கு. பாவமா இல்ல. கூற கோயில்ல சேவலை பார்த்து படிக்கிற பாட்டு நானும் பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாம். சொல்ல கேட்டு அம்மா மயங்கிடலாம். ஏ அம்மா மயங்கிடலாம்.
அடைக்கிறது பாட்டு நானும் மயங்கரம் கேட்டு மானே மனசுக்கு மானே மனசுக்கு நன்றி 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 நன்றி. அப்பா யாரு? தெய்வம். அம்மா யாரு? குடியிருந்த கோவில். வாழ்க்கையில என்றைக்குமே சொல்றாங்க, அப்பா அம்மாவை யாருமே மறக்காதீங்க. பெற்றெடுத்துடலாம், ஆனா வழக்கு எம்பிட்டு கஷ்டப்படுறாங்க. இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறிக்கிறோம்னா அது யாருனால? அப்பா அம்மானால தான். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோயிலே நமது அப்பா அம்மா தான். எவ்வளோ காசு செலவு பண்ணி எங்கெங்கேயோ கோயிலுக்கு போகிறோம். எதுக்கு போகணும்? நமது அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அதோட புண்ணியம் எதுவுமே இல்லை இல்லையா? அதனால 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், தாலாட்டி சீராட்டி வளர்த்த தாய். இன்னைக்கு நாரதர் யாரு? ஆவியூர் கார்த்திகேயன், தென்னாட்டு கலைமகன். பேர பேர் தென்னாட்டு கலை பிதாமகன். தென்னாட்டு கலைமகன் ஆவியூர் கார்த்தி. நிறைய படிச்சிருக்காங்களாமா, பேச்சாளர்மா. பார்க்கலாம். மலையும் மோதனா தீப்பொறி பறக்கும். ஆமா. மலையும் மண்ணாங்கட்டி மோதனா தூசி புழுதி பறக்கும். இன்னைக்கு மலை யாரு, மண்ணாங்கட்டி யாரு? பேசி பார்க்க சொல்லுங்க. என்கிட்ட வேணா மோதி பார்க்க சொல்லுங்க. போமா, ஆவியூர் கார்த்திகிட்ட பேசி நீ தப்பிக்கவா? பார்க்கலாம். இன்னைக்கு நாரதரா எல்லாரும் அவன்கிட்டே மோதிரிகள். அதுக்குதான் நாரதர் வள்ளி திரும்ப நேரத்துல நாரதரா வரணுங்கிறது. ஏன்னா அவன் வேற பேரவே சொல்ல மாட்டேன்ட்டான் அன்னைக்கு. யாரு? பவுன் வந்து நோட்டீஸ் பேர எங்க அண்ணன் இல்ல, ஆவியூர் கார்த்திகே ரோசக்காரன். சொல்ல மாட்டேன். எங்க அண்ணன் ரோசக்காரன். எங்க அண்ணன் முட்டாள் பையன். கார்த்திக் நினைச்சான்னா அப்புறம் அவன் கேட்கிற பதிலுக்கு பதில் சொல்ல முடியாது. பார்க்கலாம். மலையும் மோதலாம் பார்க்கலாம். இன்னைக்கு மலை யாரு, மண்ணாங்கட்டி யாருன்னு பார்க்கலாம். மலை வந்து ஆவியூர் கார்த்திக்கு, மண்ணாங்கட்டி அது யாருன்னு சொல்ல மாட்டேன். சரி, அவரை நம்பி நீங்க இறங்குறீங்க. ஆமா, நீங்க இதை வந்து பேராதியப்பு. சரிங்களா? சரக்கு நிறைய வச்சிருக்காங்களாம். அந்த கறக்க நான் இன்னைக்கு வந்திருக்கேன். பார்க்கலாம், பேசி பார்க்கலாம். இன்னைக்கு நாரதரா இல்ல வள்ளியா? இன்னைக்கு ஆவியூர் கார்த்தியா இல்ல மனைவி அம்ச பிரியாவா? பாத்துருவோமா? நீ பாத்துருவோமா? சரி, பார்க்கலாம். பாப்பா. இப்படியே கைதட்டி நீங்க 2 பேரும் பேசல, நான் கீழே போய் உட்காந்து பார்க்கணும். ஆமா, இப்படியே கைதட்டி உற்சாகத்தை ஏற்றி விட்டு நாங்க 2 பேரும் சண்டை கட்டிட்டு கிடக்கணும். பஞ்சாயத்துக்கு நீங்க வரணும். அதுதான் ஊருக்கு நடக்குது. ஆமா, பார்க்கலாம் இன்னைக்கு. சரி, நாரதருக்கு எனக்கும் பேச்சு போட்டி. ஆமா, இன்னைக்கு பெட்டிக்காருக்கு எனக்கும் பாட்டு போட்டி. இன்னைக்கு நீங்க பெரியாளா நான் பெரியாளான்னு பார்க்கணும். ஆமா, பேசுறதுக்கு தான் வந்திருக்கியா? நான் போட்டிக்கு வந்திருக்கியா? போட்டினா எனக்கு அல்வா சாப்பிட்றது மாதிரி. இங்க பாரு, போட்டிக்கு நான் ரெடிங்க, நீங்க ரெடியா? 5000 ரூபாய் சம்பளம். நீ ரெடிங்க, நான் விடுவேனா? பார்க்கலாம், விடுங்க. என்னோட நீங்க பாடுவீங்களான்னு பார்ப்போம். பாடுவீங்களா? சரி, நீங்க 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், தாலாட்டி சீராட்டி வளர்த்த தாய். அந்த தாய்க்கு பெருமை சேர்க்கிறோம் அல்லவா? 10 மாதம் என்ன சுமந்து பெற்றெடுத்த அம்மா, ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா, ஓ அன்பு
அரும்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு அண்டாம தூசுதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி முதல் முதல் முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி நம்ம வளர்த்தது யாரு அம்மானு சொல்லி தெரியணுமா ஏ அம்மாவே கோடிச்சாமி உனக்கு ஈடாகுமா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேடா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி நம்மள தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேடா யாரும் இல்லடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவுகளுமே தேடி எங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா பெத்த தாய் போலே தாங்க முடியுமா எனக்கு உனக்கு அம்மா ஒருத்தி தானடா தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா ஆத்தாடி இல்லேடா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதச்சயடம் பார்ப்பதற்கா எத்தனை விரல் இருந்தோ ஓ முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவேனோ நீ பெத்த கடனை நான் அடைக்க 300 நாள் சுமந்து நம்ம மூச்சடைக்கு பெத்தெடுத்து பலூறு தமுறிந்து பக்குவமாயின்றெடுத்து மாறிலையும் தோளிலையும் நாம் உறங்க சீராட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வ நிலத்தில் சிந்தி நமக்காக தியாகம் செஞ்ச சாமி என்றைக்குமே தாய் தந்தை தான் சாமி நமக்கு என்றைக்குமே தாய் தந்தை தான் சாமி எத்தனையோ கோவில் உண்டு எத்தனையோ சாமி உண்டு ஏன் சாமி நீ இருக்க கோவில் தேடி போனதில்லை கையெடுத்து கும்பிட்டனா அம்மா உங்களையே வேண்டிக்கிறேன் அம்மா எழுந்துருச்சு வா அம்மா ஏன் அம்மா எழுந்துருச்சு வாமா மனசு பதறதம்மா அம்மா 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 பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் அது பேசுகின்ற வார்த்தை என்று மௌனம் மௌனம் பட்டெடுத்து மாந்ததுதான் தாய்மை உள்ளம் அது பாவம் என்று நீ நினைத்தால் ஏங்கும் உள்ளம் அது பாவம் என்று நீ நினைத்தால் ஏங்கும் உள்ளம் ஆராரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரு யாரு என் தாயும் யாரு என் தெய்வமே இது போய் தூக்கமா நான் தூங்கவே ரொம்ப நாளாகுமா ஆராரோ பாடிய
குடும்பம் அது தாய்க்கு மேலதான், அந்த சாமி கூட தாய்க்கு கீழதான். தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா 7 7 ஜெம்மு, இது மாறாத சொந்தம். 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாராத்தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எறும்பு அண்டமு தூசுதும்பு சேரமு தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா. ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலாய் தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும், அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. கட்டி விரல புடிச்சு அக்காங்க சொல்லி கொடுத்து, அண்ணாடு தூள புடிச்சு நெல்லு சோறு ஊட்டி வளர்த்து, ஆகாட்டி வெள்ள பிடிச்சி அக்கு அங்கு சொல்லி கொடுத்தே, அண்ணாடு கூட குடிச்சி நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்தே. களை வெட்டி நடவு நட்டு காலு சட்டை தைச்சு கொடுத்து, சிறுவாடு சேர்த்து வச்சு சில டன்னு வாங்கி கொடுத்து, கொஞ்ச நேரம் காணலனா அங்கமே பதாரி நிப்பேன் அம்மா. கொஞ்ச நேரம் காணலாமே பதறி நிற்பேன். ஏன் அம்மா கொஞ்ச நேரம் காணலனா அங்கமே பதாரி நிப்பேன். என் புள்ள கலெக்டர்னு 8 ஊர் சொல்லி வைப்பேன். காய்ச்ச வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன். தாலிய வித்த கூட தாய என்ன படிக்க வச்சேன். உன்னை போட வார்த்தை இல்லை அம்மா. ஓ, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா.